கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் இந்த காலை வேளையில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபையானது உங்களோடு கூட இருந்து உங்களை தாங்கி நடத்துவதாக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 12ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை கவனித்து பாருங்கள். இரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் தேவனை நோக்கி அபயமிட்டு ஜெபிக்கிறதாக இந்த வசனம் அமைந்திருக்கிறது. ஆண்டவரே இரட்சியும் அப்பா என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஏனென்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் மீது பயபக்தியாய் இருக்கிற ஜனங்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள். மனுபுத்திரரிலே உண்மையுள்ளவர்களை பார்க்க முடியவில்லை என்று சொல்லி அவன் அங்கலாய்ப்போடு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் உங்கள் சபையிலும் சரி, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களிலும் சரி, எத்தனை பேர் உண்மையாய் தெய்வ பக்தியாய் இருக்கிறார்கள் என்பதை கவனித்து பாருங்கள். ஒருவேளை தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள் இன்றைக்கு பெருகிவிட்டார்கள். நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் பாவத்துக்கு கொஞ்சம் கூட பங்கில்லாதவர்களாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதாவது இந்த நாட்களின் கிறிஸ்தவம் எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால், நீ உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருக்கலாம், நீ குடிக்கலாம், வெறிக்கலாம், வேசித்தனம் பண்ணலாம், ஆனால் நீ ஆலயத்துக்கு வந்தால் போதும், ஆண்டவர் உன் பாவத்தை மன்னித்து விடுவார். இந்த ஒரே கான்செப்டில் தான் இந்த நாட்களின் ஊழியங்கள் பெரும்பாலும் நடக்கிறதை பார்த்து வேதனைப்படுகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 1999 நாங்கள் நாசரேத்து நண்பர்கள் ஜெபக்குழு என்று ஒன்றை ஆரம்பித்தோம். அந்த நாட்களில் எப்படியாகிலும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்று தெருவா சைக்கிளில் போய் ரோட்டில் போகிற நண்பர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஜெபத்துக்கு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவர்களை ஜெபத்துக்கு அழைத்து கொண்டு வந்து அவர்களை கர்த்தரிடத்தில் நடத்தினோம். அந்த நாட்களில் என்னோடு படித்த சில நண்பர்கள் ஆட்டோ ஸ்டாண்டில் வேலை இருக்கிறவங்க, ஹேர் ட்ரெஸ்ஸிங் கடை வச்சுருக்கிறவங்க, ஐனிங் கடை வச்சுருக்கிறவங்க, கொத்தனார் வேலை பார்க்குறவங்க, பலதரப்பட்ட வேலை செய்கிறவங்களெல்லாம் அழைக்கும் பொழுது சிலர் சொல்லுவார்கள், அண்ணே இன்னைக்கு வரலண்ணே, கொஞ்சம் குடிச்சிட்டேனே, அண்ணே இன்னைக்கு வரலண்ணே, வீட்டில் மனைவிட்ட சண்டை போட்டுட்டேனே, இன்னைக்கு வரல, சினிமா பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜெபத்துக்கு வராதபடி அவர்கள் தடையாக சில காரியங்களை சொல்லுவார்கள். அப்பொழுதெல்லாம் நாங்கள் அவர்களுக்கு என்ன சொல்லுவோம் என்று சொன்னால், நீ உன் பாவங்களை விட்டு பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ள வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் அது உன்னால் கூடாத காரியம். இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கத்தான் வந்திருக்கிறார். ஆகவே உன் பாவத்தோடு நீ கர்த்தரிடத்தில் வா, அவர் உன் பாவங்களை மன்னிப்பார், அவர் உனக்கு பாவத்திலிருந்து விடுதலை தருவார் என்று சொல்லி அவர்களை அழைத்து வந்தோம். ஆகவே பாருங்க, ஜெபரைக்கு வருகிறதுக்கு அந்த வாசல் வரைக்கும் வரும்போது தம் அடிச்சுட்டே வருவாங்க. உள்ளே வந்து உட்காந்துருப்பாங்க, புகவாடு அடிக்கும், குடிச்சிட்டு போதையில் வந்து அப்படியே உட்காந்துருப்பான், சாராயவாடு அடிக்கும். அப்படிப்பட்டவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களை ஜெபத்தில் நடத்தி 1 மாதம் 6 மாதம் கழித்து பார்த்தா அவங்க பாவத்தை விட்டு மனம் திரும்பி பரிசுத்தவான்களாய் மாறி இருப்பார். அப்படி கர்த்தரிடத்தில் நடத்தணும். பிரியமானவர்களே, பாவிகளை ரட்சிக்கத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆகவே பாவிகளை ஜெபரைக்கு அழைத்து வருவது தவறில்லை. ஆனால் இந்த காலத்தின் சுவிசேஷம் எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால், ஒரு ஜெபரைக்கு ஒரு வாலிபனோ, ஒரு வாலிப மகளோ, ஒரு தகப்பனோ, ஒரு குடும்ப தலைவியோ வந்தால் போதும், அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையில் அன்பற்றவர்களாக இருந்தால் இருந்துட்டு போட்டு அது நமக்கு என்ன, தனிப்பட்ட வாழ்க்கையில் குடிகாரனாக இருந்தால் இருந்துட்டு போட்டு அது நமக்கு என்ன, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பொறுக்கியாக இருந்தால் இருந்துட்டு போட்டு அது நமக்கு என்ன, நம்மெல்லாம் அவங்க பாவத்தை சொல்லக்கூடாது, அது கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி மாய்மாலம் பண்ணுகிற கூட்டம் பெருகி இருக்கிறதை பார்க்கிறேன். இன்றைக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கூட ஒரு மனிதனுடைய தவறை இது தவறு என்று சுட்டி காண்பிக்காமல் இருக்கிறார்கள். அப்படி சுட்டி காண்பித்தால் அவன் வருத்தப்படுவான், அவன் கூட்டத்துக்கு வரமாட்டான் என்று சொல்லி பாருங்க, பாவத்தை கடிந்து கொள்ளாத மேல் பூச்சாக சாயம் பூசுகிற ஊழியர்கள் பெருகிவிட்டார்கள். அதைத்தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் பாவத்தை கடிந்து கொள்ளுகிறவர்கள் பைத்தியக்காரர்களாக மக்களுக்கு தெரிகிறார்கள். ஆனால்
பாவத்தோடு இருக்கிறவனை அது கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லுகிறவனை மக்கள் நேசிக்கிறவர்களாக இருக்கிறார். எத்தனை ஒரு பரிதாபமான சூழ்நிலைக்கு இந்த கிறிஸ்தவ சமுதாயம் தள்ளப்பட்டு இருக்கிறது என்பதை கவனித்து பாருங்கள். வேதம் மாறாதது, இது சத்திய வேதம், இது மாறாது. நமது ஆண்டவர் மாறாதவர். ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். அப்படியானால் ஒரு மனிதன் பாவ அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது அந்த பாவ வாழ்க்கையோடு கர்த்தரிடத்தில் வந்தால் அவர் ஏற்றுக்கொண்டு அவன் பாவத்தை மன்னித்து அவனை புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். ஆனால் இன்றைக்கு சுவிசேஷம் எப்படி போய்விட்டது, கிறிஸ்தவம் எப்படி போய்விட்டது என்று சொன்னால், விசுவாசியாக இருக்கிற ஒருவன் பாவம் செய்வான் என்று சொன்னால் அவனை இயேசு மன்னிப்பாராம். அது எப்படி? மன்னிக்க மாட்டார். நல்லா கவனிக்கணும். பாவியின் பாவத்தை மன்னித்து நீதிமானாக்குகிறவர் கர்த்தர். நீதிமானாய் இருக்கிற ஒரு மனிதன் பின்வாங்கி போய் பாவத்தில் விழுவான் என்று சொன்னால் அவனுடைய பாவத்தை மன்னிப்பேன் என்று ஆண்டவர் எங்கும் எழுதி வைக்கவில்லை. ஒரே ஒரு வசனம் இருக்கு, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். உண்மைதான், விழுந்தவன் எழுந்திருக்க வேண்டும், அவனாய் எழுந்திருக்கணும். அடுத்தவங்க தூக்கி தூக்கி நிப்பாட்டக்கூடாது. இப்போ ஒரு சப்பானி இருக்கான்னு வைங்களேன், அந்த சப்பானிக்கு நம்ம 2 பேர் சப்போர்ட் பண்ணி தூக்கி நிப்பாட்டுறோம், அவனால் நிற்க முடியுமா? விழுந்துருவான். அப்போ அவனை எதில் குணப்படுத்தணும்? நம்ம அவன் கால்களை குணப்படுத்தினாதான் அவனால் எழும்பி நிற்க முடியும். சப்பானியாக இருக்கிறவனை நம்ம 2 பேர் தூக்கி அப்பப்போ பிடிச்சிக்கிட்டு பார்த்தீங்களா நிற்கிறான், பார்த்தீங்களா நிற்கிறான்னு சொல்லிட்டு விட்டிங்கன்னா விழுந்துருவான். அதே போல் பாவியாக இருக்கிறவனை நீதிமான்னு நீங்களும் நானும் சொல்லக்கூடாது. இந்த நாட்களில் கிறிஸ்தவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் சத்தியத்தை அறியாத குருடர்களாக இருக்கிறார். மிகுந்த வேதனையோடு சொல்லுகிறேன். ஒரு பாவிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஒரு பாவியான மனிதனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா அவன் திருந்தவே மாட்டான். பாவம் செய்கிறவனை கடிந்து கொள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் பிரியமானவர்கள், இந்த வேத வசனத்தை கவனித்து பாருங்க. உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்து கொண்டிருக்கிறார்கள், சண்டாளர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வருத்தத்தோடு சொல்கிறேன், இந்த நாட்களில் கிறிஸ்தவர்களிடத்தில் சாட்சியே இல்லைங்க. கிறிஸ்தவன் அப்படின்னாலே சாட்சியாக இருக்கணும். சாட்சி தான் முக்கியம். வேதவசனம் என்ன சொல்லுது? விளக்கை கொளுத்தி மரக்காலுக்கு கீழே வைப்பாங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானா உங்களையும் என்னையும் பார்த்துதான் 4 பேர் இயேசுவின் இடத்தில் வர வேண்டும். உங்களையும் என்னையும் பார்த்துதான் 4 பேர் இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செய்து பக்தியற்றவர்களாக மாறி உங்கள் விசுவாசத்தையும் ஒருவேளை தெய்வ பயத்தையும் விற்று போடாதிருங்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நீங்கள் பாவத்தை கடிந்து கொள்ளுகிறவர்களாய், பாவியை நேசிக்கிறவர்களாய் இருக்கணும். அப்பொழுது தேவ பக்தியுள்ளவர்கள் இந்த பூமியிலே பெருகுவார்கள். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த கரமானது இந்த 21வது நூற்றாண்டு விசுவாசிகளை ஒரு விசை சந்திக்கட்டும் அப்பா. பாவத்துக்கும் பாவிக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களாக, ஆண்டவரே, பாவத்தை வெறுக்கிற கர்த்தருக்கும் பாவியை நேசிக்கிற கர்த்தருக்கும் உள்ள அந்த வித்தியாசம் புரியாதவர்களாக, கிறிஸ்துவினுடைய ஸ்பாவத்தை அறியாதவர்களாக, ஆண்டவரே ஸ்தோத்திரம், பின்வாங்கி போகிறவனை கர்த்தர் வெறுக்கிறார் என்கிற சத்தியத்தை புரியாதவர்களாக, தன் மதிகேட்டில் திரிகிறவனை கர்த்தர் கடிந்து கொள்ளுவார் என்கிற சத்தியத்தை அறியாதவர்களாக உடைய ஜனங்கள் குருட்டாட்டமாய் வாழ்ந்து வருகிறார்கள் அப்பா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளின் ஆவிக்குரிய குருடு திறக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். உடைய பரிசுத்த கரத்தில் தருகிறேன். சரியான மனம் திரும்புதலை எமது ஜனங்களுக்கு கட்டளையிட்டறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே.